திருவள்ளூர் எம்பி தொகுதியை பார்க்கிறோம். திருவள்ளூர் எம்பி தொகுதியில் மொத்தமுள்ள 6 தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி ரிசர்வ் தொகுதி, திருவள்ளூர், பூந்தமல்லி ரிசர்வ் தொகுதி, ஆவடி மற்றும் மாதவரம் ஆகும். திருவள்ளூர் தொகுதியில் முதல் 3 தொகுதிகளாக நாம் காண்பது பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம். இதில் என்ன பார்த்தால் 2006இல் ஆவடி, மாதவரம் தொகுதிகள் கிடையாது. இவை 2008 மறுசீரமைப்பில் வந்தது. பூந்தமல்லி தொகுதியை பொறுத்தவரை 2006இல் திமுக 15,330 வாக்குகளிலும் 2016இல் 11,763 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக கைப்பற்றியது. ஆனால் மீண்டும் 2021இல் திமுக 94,110 வாக்குகளில் கைப்பற்றியது. திமுக மிகவும் பலமாக உள்ளது. ஆவடியை பொறுத்தவரை 2016இல் மாஃபோய் பாண்டியராஜன் மந்திரியாக இருந்தவர். அவர் வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி பெற்றது 1,395 வாக்குகளில் மட்டுமே. ஆனால் 2021இல் அதை மீண்டும் திமுக 55,275 வாக்குகளில் திரு ஆவடி நாசர் அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் தற்போது அமைச்சராக இருக்கிறார். மாதவரம் தொகுதியை பொறுத்தவரை 2 முறையுமே திமுக வென்றுள்ளது. 2016இல் 15,253 வாக்குகளிலும் 2021இல் 57,071 வாக்குகளிலும் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2 முறை வென்றுள்ளது. கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை 2006இலும் 16இலும் அதிமுக வென்றது. 2006இல் 229 வாக்குகளிலும் 2016இல் 23,395 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. ஆனால் 2021இல் திமுக 50,938 வாக்குகள் வித்தியாசத்தில் இதை கைப்பற்றியது. பொன்னேரி ரிசர்வ் தொகுதி அதே போல 2006இலும் 16இலும் அதிமுக வெற்றி பெற்றது. 2006இல் 11,089 வாக்குகளிலும் 2016இல் 19,336 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. 2021இல் திமுக 9,689 வாக்குகளில் கைப்பற்றியது. திருவள்ளூரை பொறுத்தவரை 3 முறையுமே திமுக வென்றுள்ளது. 2006இல் 8,924, 16இல் 5,138, 2021இல் 22,701 என இந்த தொகுதி திமுகவின் வசமே தொடர்ச்சியாக உள்ளது. 2026 இந்த முறை 4ஆம் தூண் நமது கணிப்பின்படியாக கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம் 5ஐயுமே திமுக தன் வசமே வைத்துக் கொள்ளும். பொன்னேரி இழுபறியாக உள்ளது. தற்போது அங்கே விஜய் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே 6இல் 5 தொகுதிகளை திருவள்ளூர் சட்டமன்றத்தில் திமுக தானே வைத்துக் கொள்ளும். ஒரு சீட்டு தற்போதைக்கு இழுபறியாக உள்ளது.